என்னடா இது டைட்டில் வின்னருக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பிக் பாஸ்ல இருந்து வெளியில வரப்போகுது சரவணன் விக்ரம் அவர்கள். ஸ்ட்ராட்டஜி இல்லாம பிளே பண்ணி 85 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்க ஒரே ஒரு கண்டஸ்டன்ட்னா அது விக்ரம் தாங்க சொல்லணும். பெருசா எதுக்கும் வாய்ஸ் அவுட் பண்ணல, எந்த பிரச்சனைக்கும் முன்னாடி வந்து நிக்கல அப்படின்னாலுமே யாரை பத்தியும் பேக் ஸ்டாப் பண்ண கூட, யாரை பத்தியும் பேக் ஸ்டாப் பண்ணாம கூட இருக்கிறவங்களுக்கு உண்மையா அவங்களை பத்தி பின்னாடி எதுவுமே குறை சொல்லாம இருந்த ஒரே ஒரு கண்டஸ்டன்ட்னா அது விக்ரம் மட்டும்தான் அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே விக்ரம்க்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் எப்படியும் ஃபைனல்ஸ் வரைக்கும் கண்டிப்பா விக்ரம் வருவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இப்போ விக்ரம் தான் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்ல இருந்து எவிட் ஆகுறாரு. இந்த வீக் நாமினேஷன்ல விசித்ரா, ரவீனா, விக்ரம் இவங்க மட்டும் தான் நாமினேட் ஆகியிருந்தாங்க. நாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுமே எல்லாரும் கெஸ் பண்ண ஒரு விஷயம் தான், விசித்ரா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரா இருக்காங்க, சோ அவங்க எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரவீனாவும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்டா பயங்கரமான ஒரு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதால விக்ரம் தான் இந்த வாரம் எவிக்ட் ஆவார் அப்படின்னு எல்லாருமே கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த வீக் கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு பயங்கர கன்ஃபியூஸ்டா இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் அவங்க எப்படி கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க, இனிமே எப்படி அவங்க விளையாடணும், ஃபைனல்ஸ்க்காக எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹிண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க. அதுல முக்கியமா சரவணனோட சிஸ்டர் சூர்யா, உன்னை பத்தி உனக்கு முன்னாடி எல்லாரும் நல்லா பேசுறாங்க, ஆனா நீ இந்த கேம்ல ஸ்டே பேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களே உன் கூட க்ளோஸா இருக்கிறவங்க தான். முக்கியமா இந்த மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரும் உன்னை பத்தி பயங்கரமா காசிப்ஸ் பேசுறாங்க, உனக்கு பின்னாடி நிறைய உன்னை பத்தி தப்பான விஷயங்களை பேசுறாங்க. பூர்ணிமாவை கூட நான் அவ்வளவு சொல்ல மாட்டேன், மாயா தான் உன்னை பத்தி அதிகமா பேக் ஸ்டெப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும் அப்படின்னு நினைக்காத, உனக்காக நீ உன்னோட கேமை பிளே பண்ணிக்கிட்டே இரு. இந்த ஸ்டார் கேம்ல கூட நீ 5 ஸ்டார் வாங்கினது மாயாக்கு பயங்கர கடுப்பு, இவனுக்குலாம் எப்படி ஸ்டார் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அவங்க பயங்கர காண்டுல பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்பவே கோவமா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் இப்ப நான் வெளியில காமிக்க விரும்பல, ஆனா இது எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டு உனக்கான கேமை நீ மட்டும் பிளே பண்ணு, யாருக்காகவும் நீ சப்போர்ட் பண்ணி நிக்காத அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்ட சரவணன், ஐயா பிக் பாஸ் இவங்களை நீங்க ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி அனுப்பியிருந்தா நான் கொஞ்சம் பொழைச்சிருப்பனே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவரோட இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை சரவணனே அவர் தான் இந்த வாரம் எவிக்ட் ஆக போறாரு அப்படிங்கறத கெஸ் பண்ணிட்டாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு क्वेश्चन வந்துச்சு. பிக் பாஸ் கேம் அப்படிங்கறதே ஒருத்தவங்க மேல இருக்க வன்மத்தை வச்சு தான் நம்ம கேம் பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசன் ஃபுல்லாவே நம்ம எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. அதுல எக்ஸெப்ஷனலா சரவணன் மட்டும் இருந்தாரு. ஒரு சில இடத்தை தவிர அவர் நிறைய இடங்கள்ல யாரை பத்தியும் பேக் ஸ்டாப் பண்ணது கிடையாது. அவரோட க்ளோஸ் சர்க்கிள்ஸ்ல இருந்தவங்களுக்கு அவர் உண்மையா இருந்திருக்காரு, அவர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது 85 டேஸ் அவர் உள்ள இருந்ததுக்கு டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே பெருசா அவர் பிக் பாஸ் கேம்ல விளையாடவே கிடையாது. லக்குனால மட்டும் தான் இவ்வளவு நாள் டிராவல் பண்ணிருக்காரு அப்படின்னு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கிறவங்களும் சரி, பாக்குற ஆடியன்ஸும் சரி நிறைய கமெண்ட்ஸ் விக்ரம பத்தி கொடுத்துட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே கடந்து விக்ரம் இப்போ 85 டேஸ் கம்ப்ளீட் பண்ணி இந்த வாரம் வெளியில வராரு அப்படின்னா அவரோட லைஃப்ல கண்டிப்பா இது ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கும். வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு விக்ரமோட சப்போர்ட்டர்ஸ் அவருக்கு தொடர்ந்து பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க.